2026 சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்திய மதுரை வேளாண்மை கல்லூரி மாணவிகள். ஐக்கிய நாடுகள் பொது சபை மற்றும் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு இணைந்து சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு என அறிவித்துள்ளன. பெண் விவசாயிகளின் பங்களிப்பு, அவர்களின் உரிமைகள் மற்றும் சம வாய்ப்புகளை வலியுறுத்தும் நோக்கில் இந்த ஆண்டு உலகளவில் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு உதவி வேளாண்மை இயக்குனர் அலுவலக வளாகத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், மதுரை 4ஆம் ஆண்டு மாணவிகள் கிராமப்புற பணி அனுபவ திட்ட பயிற்சியின் ஒரு பகுதியாக ஏற்பாடு செய்து நடத்தினர். நிகழ்ச்சியில் பெண் விவசாயிகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் சுவர் ஓவியத்தை அலுவலக வளாகத்தில் வேளாண் கல்லூரி மாணவிகளான லோஹிதா, கனிகா, நாகநந்தினி, நந்திதா, நவீனா, நிவேதா ஸ்ரீ, பிரியதர்ஷினி, ஓவியா, பச்சையம்மாள் உள்ளிட்டோர் வரைந்தனர். இந்த ஓவியம் விவசாயம், உணவு பாதுகாப்பு மற்றும் கிராமப்புற வளர்ச்சியில் பெண்கள் வழங்கும் மதிப்பிடத்தக்க பங்களிப்பை சித்தரித்து, அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் மற்றும் ஆதரவை வலியுறுத்தியது. இந்த ஓவியத்தில் பெண் விவசாயிகள் பயிர்களை அறுவடை செய்வது, கால்நடை பராமரிப்பு, இயந்திரமயமான வேளாண்மை, நவீன தொழில்நுட்பம் மற்றும் சுயதொழில் முயற்சிகள் ஆகியவற்றில் ஈடுபட்டு வருவது போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பின்னணியில் குரியன் உதயமானது, மலைப்பகுதி மற்றும் பசுமை நிலங்கள் வரையப்பட்டு 2026 சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. இது பெண்களின் உழைப்பு, வலிமை மற்றும் வேளாண்மையில் அவர்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. மேலும் வேளாண்மை துறையில் பெண்களின் பங்கு, சம வாய்ப்புகள், அரசு திட்டங்கள் போன்றவை விளக்கும் விழிப்புணர்வு கூட்டமும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விவசாயிகள், அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டனர். உதவி வேளாண்மை இயக்குனர் விமலா, வேளாண்மை அலுவலர் சரவணகுமார் மற்றும் அலுவலக பணியாளர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இம்முயற்சியை பாராட்டினர். இந்த நிகழ்ச்சி மூலம் வேளாண்மை துறையில் பாலின சமத்துவத்தை முன்னேற்றி, பெண்களுக்கு அதிகாரமளிக்கும் செயல்பாடுகளின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த வால் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து பெர்மிஷன் தந்த ஏரியா ஆஃபீஸில் ஏரியா மேம் ரொம்ப தேங்க்யூ மேம். அண்ட் எங்கள் குரூப் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப கைட் பண்ணாங்க. அவங்களுக்கும் வந்து நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இது எதுக்கு அப்படின்னா 2026 வந்து நமக்கு சர்வதேச பெண் விவசாயி ஆண்டு அப்படின்னு சொல்லி FAO வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா விவசாயத்தில் வந்து ஆண்கள் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் தராங்களோ அதே மாதிரி பெண்களுக்கும் ஒரு சம உரிமை தரணும் அப்படின்னு சொல்லி FAO வந்து வலியுறுத்தி இந்த ஆண்டை வந்து பெண் விவசாயிகள் ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து பெண் விவசாயிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் தரணும், அது விவசாயத்தில் வந்து பெண்களும் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அதை வலியுறுத்தி தான் நாங்கள் வந்து இந்த வால் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இந்த வால் பெயிண்டிங்கில் நாங்கள் மெயினாக எதை டினோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பெண் விவசாயிகள் வந்து எந்தெந்த முறையில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் வந்து ஒரு விவசாய வயலில் எடுத்தோம் அப்படின்னா களை எடுக்கிறதுலேருந்து நாற்று நடுற வரைக்கும் எல்லாத்தையுமே பெண் விவசாயிகள் இருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு இன்னும் முக்கியத்துவம் தந்து அவங்க விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்காக நாங்கள் வந்து அதை டினோட் பண்ணி தான் இந்த வரைபடத்தை வரைஞ்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் நெல்லை பிடிச்சிருக்கிறது, காய்கறி விற்கிறது, மாடை பார்த்துக்கிறது, கோழி பண்ணை வச்சிருக்க விவசாயிகள், அப்புறம் டிராக்டர் கூட என்ன பெண் விவசாயிகள் ஓட்டுறாங்க. இதை பற்றி சொல்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த படம் வரைஞ்சிருக்கோம். எங்களுக்கு வாய்ப்பளித்த ஏடிஎம் மேம், அப்புறம் எங்கள் குரூப் ஃபெசிலிட்டேட்டர்ஸ், இது இவ்வளோ நேரம் எல்லாமே அண்ட் ஏஓ சார் எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏரியா ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஏஓ சார், ராதாகிருஷ்ணன் சார் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லி எங்கள் இதை வந்து பொறுமையாக கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.